ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் மினரல். எப்படி நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்ட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் உலோகம் அப்படிங்கிறது ஒன்று தனியாவோ அல்லது காம்பவுண்ட் ஸ்டேட்லேயே இருக்கு, ஆக்சைடு சல்ஃபைடு இந்த மாதிரி காம்பவுண்ட் ஸ்டேட்லேயே இருந்துச்சுன்னா அதை நம்ம கனிமம்னு சொல்லுவோம், அதாவது மினரல்னு சொல்லுவோம். மெட்டல்ஸ் வந்து அதிக அளவு இருக்கு, அதுல இருந்து ஈஸியாக நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும்னா அதை தான் நம்ம தாதுன்னு சொல்லுவோம், அதாவது ஓர்னு சொல்லுவோம். இங்கே கனிமம் பொறுத்தளவில் லோ பர்சன்டேஜ் மெட்டல்ஸ் இருக்கும், தாது பொறுத்தளவில் ஹை பர்சன்டேஜ்ல மெட்டல்ஸ் இருக்கும். அது மாதிரி ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், பட் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஓருங்கிறது ஒரு ஹை காம்போசிஷன் இருக்கு, ஸோ அதுக்குள்ள இந்த சின்ன காம்போசிஷன் இருக்கக்கூடிய மினரல் வந்து அடங்கும். ஸோ அதனாலதான் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல் சொல்றோம். பட் சின்னதை கொண்டு போய் நம்ம பெருசோட கம்பேர் பண்ண முடியாது, அதனால ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலுமினியத்தோட ஓர்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட் தான், பட் மினரல்னு பார்த்தோம்னா பாக்சைட் அண்ட் சைனா கிளே. அலுமினியம் வந்து அதிக அளவு பாக்சைட்ல தான் இருக்கு, அதனால அதை தான் நம்ம அதோட ஓர்னு சொல்றோம். இதுக்கான பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.